கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்பதற்கு நீர் செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துகிற தேவன், இம்மட்டும் நடத்தி நீர் தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே, குறைவுகளை மாற்றும் ஆண்டவரே, சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு இந்த லெந்து நாட்களை கூட்டி தந்து, இந்த லெந்து நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து ஆண்டவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம், சங்கீதம் 18:32. சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அருமையானவர்களே, நாம் இந்த தாவீதின் பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே இந்த நாட்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவனாய் ஆண்டவர் அவனை பார்க்கிறார். ஆண்டவர் அவனை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக பார்க்கிறார். அந்த இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிற இந்த தாவீது கர்த்தரை எப்படி அறிந்திருந்தான் என்பதைத்தான் இந்த நாட்களில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த 18ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த 18ஆம் சங்கீதம் கர்த்தர் தாவீதை அவன் சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே அவன் பாடினது என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்கிற ஆண்டவருடைய தன்மை என்ன என்று நாம் பார்ப்போமானால், இங்கே 32வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அல்லேலூயா. என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். என் வாழ்க்கையில நான் கடந்து போகிற பயணத்திலே எனக்கு எதிரடையாய் வருகிற, தடையாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி என்னை செம்மையான பாதையில நடத்துகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தில் என்னுடைய வழியை செவைப்படுத்துகிறவர் நீர்தான், என்னுடைய பாதையை செவைப்படுத்துகிறவர் நீர்தான். நான் பாதுகாப்பாய் பயணிக்க என்னை நீர் அழைத்து செல்லுகிறதும் நீர்தான் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய தன்மைகள், அதாவது என்னுடைய வழியை செவைப்படுத்துகிற கர்த்தர் முதல்ல என்ன பண்றாரா, நான் போக வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எந்த வழியில நடக்கணும் அப்படின்றத அவர் எனக்கு காட்டுகிறவர். அருமையானவர்களே, வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஒரு பெரிய அற்புதம் செய்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். 12, 13ஆம் அதிகாரங்கள் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை நமக்கு சொல்லுகிறது. இத்தனை காலமும் இந்த ஜனங்களை விடாம வைத்திருந்த இந்த எகிப்தின் ராஜா ஒரே இரவிலே அவர்களை அந்த எகிப்திலிருந்து துரத்தி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான செயலை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் இவர்களோடு கூட நடந்து வருகிறார், இவங்க கூடவே வர்றார். எதற்காக வருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜனங்கள் போக வேண்டிய வழியை அவர்களுக்கு காட்டும்படியாக ஆண்டவர் கூட வருகிறார். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த மோசே தன் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்றார். உபாகமம் 1:32, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த ஜனங்களோட முன்னால போனார். எதற்காக போனார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் போக வேண்டிய வழியை அவர்களுக்கு காட்டும்படியாக போகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நான் செய்ய வேண்டியது என்ன, எங்க போகணும், அதை எனக்கு கற்றுத் தருகிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துச்சதும், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க கற்றுக் கொடுங்க, இன்றைக்கு நான் எங்க போகணும் நீங்க கற்றுக் கொடுங்க. இல்லையா? இன்னைக்கு ஆவியானவருடைய துணையோடு நீங்களும் நானும் போவோமானால் போகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணாம போயிட்டு அடிபட்டு திரும்பி வரும்போது தான் நமக்கு உரைக்குது. அதுலேயும் ஆண்டவரை குறை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திட்டாரு. ஒன்று தெரிஞ்சுங்க, அவருக்கு முன்னால் நிற்கிற ஒருத்தரும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. அல்லேலூயா. எலியா அவன் தைரியமாய் அந்த ஆகாஸ் ராஜாவுக்கு முன்னால் நின்று, இல்லை ஆகாப் ராஜாவுக்கு முன்னால் நின்று அவர் பேசும்போது சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அல்லேலூயா. அந்த தைரியம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை. கர்த்தருக்கு முன்னாலே நிற்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்கள கர்த்தரே நடத்துவார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. நல்ல கவனிங்க, ரொம்ப ஈஸியான வழி. ஒரு 4 நாள்ல போய் சேர்ந்துடலாம். பெலிஸ்த தேசத்தின் வழியாய் அவங்க போனாங்கன்னா அவங்க ஈஸியா போய் சேர்ந்துடலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த வழியாய் அவர்களை போக அனுமதிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. பெலிஸ்தரின் வழியாய் இந்த தேச வழியாய் போகும்போது என்ன வரும்? கண்டிப்பா யுத்தம் வரும். யுத்தம் வந்தால் இவர்கள் மனமடிந்து தங்களுடைய இந்த எகிப்துக்கு திரும்பி போயிடுவாங்க. அதைத்தான் அவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய பலனும் அவருக்கு தெரியும், என்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியும், நான் என்ன யோசிப்பேன் என்பது அவருக்கு தெரியும், நான் எப்படி நடப்பேன் என்பது அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் நடத்தாம சுற்றி போக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சுற்றி போனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட வந்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த குறையும் வரல, எந்த தடையும் வரல. வழியை செவை பண்ணுகிறவர். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 21, 22 சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. அப்போ அவர் சித்தப்படி அவர் நடத்துகிற வழியில நாம் நடந்தால் அவருடைய பிரசன்னம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா. அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார். அவர் எப்போது நம்மை நடத்துவார், எப்போது நம்மை பாதுகாப்பார்.
நமக்காக யுத்தம் பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவோம், என் வழியை செவை பண்ணுகிறவரே எனக்கு நீங்க வழிகாட்டுங்க. முதல்ல. ரெண்டாவது, நாம் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, நான் நடக்கிற வழியை அகலமாக்கி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதம் 36வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்றார், வாசிங்க 18:36. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அவர் என்ன செய்திருக்கிறார், அகலமாக்கி வைத்திருக்கிறார். அகலமாக்கினார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்ற, நான் நடக்கிற வழியை கர்த்தர் அகலமாக்கினார். அருமையானவர்களே, இதை குறித்து ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தாங்க, என் கால் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை ஆண்டவர் என்ன பண்ணாராம், விசாலமாக்கினார். ஒன்று. ரெண்டாவது, பாதுகாப்பாக மாற்றினார். மூணாவது, தடையில்லாமல் எல்லாவற்றையும் சீர்படுத்தி விட்டார். அல்லேலூயா. நெருக்கடியாக இருந்தால் போகிற வழியெல்லாம் ஏதாவது இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் மாற்றி விசாலமாக மாற்றி வைக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்கிற ரெண்டாவது நல்ல காரியம் என்ன தெரியுமா, நான் குறுகலான பாதையில் நடந்து இடறி விழுந்து விடாதபடி, குறுகலான பாதையில் நடந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, என் வழியை அவர் விசாலமாக்கி வைக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க, அந்த பாதுகாப்பான வழியில கர்த்தர் நடத்தினதுனால வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. 8:4 வாசிங்க. உபாகமம் 8:4. இந்த 40 வருஷமும் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை சிறுமைப்படுத்தினார். முதல்ல என்ன பண்ணாரா, சிறுமைப்படுத்தினார். ரெண்டாவது, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றார், நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால உன்னை ஆண்டவர் போஷித்தார். அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில அவர் நம்மை சிறுமைப்படுத்தினாலும் நம்ம கூட அவர் இருந்து நம்மை அவர் பாதுகாத்து அவர் எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை நடத்துகிறார். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த ஆசீர்வாதமான பாதையில் அவர்கள் நடந்ததுனால அவர்களுடைய வஸ்திரம் என்ன ஆகல, பழையதாய் போகல. அதே போல அவர்களுடைய கால் வீங்கவும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தையும் பாருங்க, அங்கேயும் சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அப்போ என் வழியில சில நேரங்களில் தடைகள் வரும் பொழுது அந்த தடைகளை மாற்றுகிறவர், என்னை நெருக்கடியான சூழ்நிலைகளிலே அனுமதித்து என்னை பாதுகாப்பாக நடத்துகிறவர். அவர் சொல்றாரு, சில நேரங்களில் நான் உன்னை சிட்சிக்கிறேன், ஆனால் உன்னை நான் அழித்து போடவில்லை. அப்ப என் பாதை குறுகலாய் இருக்கிறது, அந்த குறுகலான பாதையை கர்த்தர் அகலமாக்கி வைக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லு, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? வழியை காணக்கூடாதபடிக்கு யோபு சொல்றாரு, வழியை பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய வழி என்ன ஆயிடுச்சு, மறைக்கப்பட்டு போயிருக்கிறது. அப்படி இருக்கிற வழியில தான் யோபுவை ஆண்டவர் நடத்தி வந்தார். வேதனைகளின் மத்தியிலே நடத்தி வந்தார், பாடுகளின் மத்தியிலே நடத்தி வந்தார். ஆனா ஒரு நாள் வந்தது, யோபுனுடைய வாழ்வு தலைகளாய் மாறுகிறது. பைபிள் சொல்லுது, முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, நம்முடைய கால்கள் வழுவுகிறது போல நமக்கு நெருக்கடியான பாதைகள் இருக்கலாம்.
ஆனால் அவை எல்லாவற்றையும் அகலமாக்கி நம்மை பாதுகாப்போடு நடத்தி செல்லுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறது, அந்த ஆண்டவர் வழியை செவைப்படுத்துகிற கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் வேண்டுகிறான். ஆண்டவரே, என்னை என்ன பண்ணுங்க, செம்மையான பாதையில் என்னை நடத்தும், உம்முடைய வழியை எனக்கு போதியும். இன்னைக்கு மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய வழியை செவை பண்ணுகிற ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்மை போதித்து நம்முடைய வழியில நம்மை நடத்துகிறவர். சங்கீதம் 25:12 நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆண்டவர் போதிக்கிறார். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழியை கற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழியை தெரிந்து கொள்ள முடியும். எப்படி தெரிந்து கொள்வது? வேதம் சொல்லுது, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரா, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர்களுக்கு போதிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வழியை போதிக்கிறார். இதுதான் வழி, இதுல நட, இல்லையா? சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மக்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மையை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க 2 நாளாகமம் 6:27. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து. நல்ல கவனிங்க, யாரெல்லாம் உம்மிடத்துல வந்து தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, சாலமோனுடைய பெரிய ஜெபம், அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசி பாருங்க. எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்றார். இந்த இடத்துல எதுக்காக ஜெபம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்துக்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தாள். சாலமோன் ஆண்டவருக்கு சொல்றார், ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு அவங்க திரும்பி வந்து உம்மிடத்துல தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும் போது என்ன பண்ணுங்க, அந்த 27வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாருக்கு உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. அவங்களுடைய எல்லா குறைவுகளையும் மாற்றுங்க, அவர்களுக்கு வழியை கற்றுக் கொடுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் யார்? நமக்கு முதல்ல நம்ம பார்த்தோம், என்னுடைய வழியை, நாம் போக வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிறவர். 2வது பார்த்தோம், நான் நடக்கிற வழியை அகலமாக்குகிறவர். 3வது பார்த்தோம், என்னுடைய வழியை, நல் வழியை எனக்கு போதித்து செம்மையான பாதையிலே என்னை நடத்துகிற கர்த்தர். 4வதாக, என் வழியை வாய்க்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் வழியை வாய்க்க பண்ணுகிறவர். வாய்க்கிறது அப்படின்னா என்னன்னா, என் வழி, நான் எதையெல்லாம் யோசித்து நடக்கிறேனோ அதை எல்லாவற்றையும் அந்த பாதையில நான் பார்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். வெற்றி தருகிறவர், வெற்றியின் பாதையாய் அதை மாற்றுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வந்தீங்கன்னா, அந்த இடத்துல நாம் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க, ஏசாயா 48:15. நான்
நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்றார். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு தள்ளி தூரம் போயிட்டாங்க. அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல நீங்க பாருங்க, வேதம் சொல்லு, நீ கடினமுள்ளவன் என்றும். அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா? கடினமானவர்கள். உன் பிடரி நரம்பு இரும்பு என்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு ஆண்டவர் சொல்றார். நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நீ கீழ்ப்படியலை, நீ என்னை விட்டு தூரம் போயிருக்கிறாய். அடுத்தது சொல்லுகிறது அந்த 5வது வசனத்தில், ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்தது என்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டது என்று நீ சொல்லாதபடிக்கு. 2வது, இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை விட்டு தூரம் போய் விக்கிரகங்களை முக்கியப்படுத்தி கொண்டு பேசுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுங்களா? அவர்களை ஆண்டவர் புடமிட்டேன் என்று சொல்றார். 10வது வசனம் சொல்லுகிறது, இதோ உன்னை புடமிட்டேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் அவருடைய நெற்றி, அந்த வேதம் சொல்லுகிறது, பிடரி நரம்பு எப்படிப்பட்டது? இரும்பாக இருக்கிறது, நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிற. அப்படிப்பட்ட ரொம்ப கடினமான இந்த மனிதனை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? புடமிடுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் பாருங்க, தம்முடைய மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர்களை அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறார். 11வது வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைச்சலாக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்றார். என் நிமித்தமே நான் அப்படி செய்வேன். ஆண்டவர் சொல்றார், ஏன் நான் உன்னை புடமிட்டேன் தெரியுமா? ஏதோ எங்கேயோ போற, நீ உன்னுடைய மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், விக்கிரகத்தை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறாய், உன்னை பிடிச்சு கொண்டு வந்து புடமிட்டு உன்னை பரிசுத்தமாக்கி என் நிமித்தமாகவே நான் அதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். 12வது வசனத்தில் சொல்றார், யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை புடமிட்டேன், பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். நீ என்ன பண்ண தெரியுமா? என்னிடத்துல நீ என்ன சொல்லி வரணும்? அவரை அறிந்து கொண்டவனாய் வரணும். அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன் சொல்லிவிட்டு அந்த 15வது வசனத்தில் சொல்றாரு, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி கொண்டு என்னை அழைத்த தெய்வத்தை நான் உறுதியாய் சார்ந்து நிற்பேனானால் என் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு நான் போக வேண்டிய வழியை காட்டுகிறவர் நீர்தான், நான் நடக்க வேண்டிய வழியை அகலமாக்குகிறவர் நீர்தான், என்னுடைய வழியை நல்வழி எனக்கு போதித்து செம்மையான பாதையில நடத்துகிறவர் நீர்தான், என்னுடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவர் நீர்தான். ஆகவே என் வழியை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? என்னுடைய வழி அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழியாக இருக்கட்டும். என்னுடைய சித்தத்தின்படி நான் போகக்கூடாது, உம்முடைய விருப்பப்படி நான் நடக்க வேணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் போதித்து நடத்தின வழியில் அவர்கள் நடந்தார்கள். அவங்களுக்கு எந்த சேதமும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்தீர். அதே போல நாங்களும் உம்முடைய விருப்பப்படி நீர் நடத்துகிற பாதையில நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று ஒரு வழியை நாங்கள் தெரிந்தெடுக்காதபடி கர்த்தர் நடத்துகிற வழியில நடந்தால் எங்கள் வழி குறுகலாக இருக்காது, அது அகலமாக இருக்கும். எங்களுடைய வழியிலே நாங்கள் வழி தவறி போக மாட்டோம், செம்மையான பாதையில நீர் எங்களை நடத்துவீர். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வழியை நீர் வாய்க்க செய்வீர் ஆண்டவரே. ஆகவே
எங்களுடைய எல்லா வாஞ்சை, விருப்பம், நாங்கள் விரும்புகிற வழி, நாங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். உம்மை விருப்பப்படி எங்களை நடத்துங்கப்பா. உங்கள் சித்தப்படி எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களை நடத்துகிற பாதையில் தீங்கு இருக்காது ஆண்டவரே. நீங்கள் எங்களை நடத்துகிற பாதை செம்மையாக இருக்கும். நீர் எங்களை நடத்துகிற பாதையில் நாங்கள் இடறி விழ மாட்டோம். அது அகலமான பாதையாக இருக்கும். நீர் எங்களுக்கு போதித்து நடத்துங்க சுவாமி. ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுடைய வழியை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறீர், செம்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். ஆகவே நீர் எங்களை போதித்து நாங்கள் போக வேண்டிய வழியில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் நடக்கிற வழியை எங்களுக்கு விசாலமாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய வழியை நீர் போதித்து செம்மையான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய வழியை வாய்க்க செய்யுங்கப்பா. ஏதோ நாங்களும் வந்தோம் ஆண்டவரை தொழுது கொண்டோம், நாங்கள் போகிறோம் என்று போகாதபடி அப்பா, நீர் நடத்துகிற வழிக்காக நாங்கள் காத்திருந்து அந்த வழியை கற்றுக்கொண்டு அதில் நடந்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கர்த்தர் எங்கள் வழியை சுவையாக்குகிற தேவன். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.